தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னதுக்காக கனிமொழி அவர்கள் வந்து இறங்குறாங்க. கனிமொழி அவர்கள்ட்ட கமலஹாசன் அவர்கள் இந்த தமிழ்ல இருந்து தான் கன்னட மொழி வந்தது அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு சொன்னதற்கு கனிமொழி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதை நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுவிறு நடந்துட்டாங்க. நாம என்ன கேட்குறோம்னா, நீங்க திராவிடன்னு பேர் வச்சுக்கோங்க, திராவிட நாடு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கோங்க, இல்லாட்டி திராவிட மாடல் அரசாங்கம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் தமிழுக்காக தமிழர்களுக்கு தானே இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை தானே. திமுகவினுடைய அடிமட்ட தொண்டனிடம் கேட்கிறேன். இதை பார்க்கக்கூடிய ஒரு நபர் திமுகவினுடைய அனுதாபியாக இருப்பீர்கள், திமுகவினுடைய உறுப்பினராக இருப்பீர்கள், யாராக வேணாலும் இருந்துக்கோங்க. இல்லாட்டி திராவிட கட்சிகள், நாட் ஒன்லி திமுக, அதிமுகவும் இதில் நம்ம சேர்க்கலாம், இல்லை விஜய் அவர்களையும் நம்ம இங்கே சேர்க்கலாம். ஏன்னா அவரும் திராவிட கொள்கையை போற்றி தானே வருகிறார். அப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு கேள்வி, திமுகவுக்கு ஒரு கேள்வி, அதிமுகவுக்கு ஒரு கேள்வி அப்படிங்கிறதுலாம் இல்லை. 3 பேருக்கும் சேர்ந்து ஒரே கேள்வி, தமிழிலிருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன இங்கே பிரச்சனை? இல்லை இந்த பிரச்சனை பெருசாக கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை சொல்லாமல் இருக்கீங்களா? இல்லை கன்னடம் தனியாக தோன்றிய மொழி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழ் அந்த அளவுக்கு சிறப்பானது கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் 3 பேருமே தமிழுக்கு எதிரானவர்களா? நீங்கள் 3 பேருமே கன்னடத்துக்கு ஆதரவானவர்களா அப்படின்னு சொல்லி கேட்க தோணுதா இல்லையா?